எங்க வீட்டு சமையல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் யார் செய்ய போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் அக்கா. ஹாய். உங்க பேர்? அனுபமா கார்த்திக். ஓகே, சோ இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் பன்னீர் கிரேவி. கொஞ்சம் பன்னீர் கிரேவி. கொஞ்சம்னா தமிழ்நாட்டில் ப்ரான்னு சொல்லும், கேரளாவிலலாம் கொஞ்சம்னு சொல்லும். கொஞ்சம்னா ப்ரான். ஓகே, ஸோ மலையாளத்தில் கொஞ்சம்னா ப்ரான் சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ஸோ ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரான், கேப்சிகம், பன்னீர், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கலர் பவுடர், தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சது, உப்பு, ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸு. ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே அக்கா, ஆக்சுவலி தமிழ்நாட்டில் கொஞ்சம்னு சொன்னால் நாங்கள் வந்து கம்மியாக தான் சொல்லுவோம். பட் மலையாளத்தில் வந்து கொஞ்சம் நான் ப்ரான்னு சொன்னீங்க. இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டின்னா காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம். கொடுங்க. வச்சாச்சாக்கா, அடுத்தது பேன் சூடாகணும், ஆயில் எடுத்து விடணும். இந்தாங்க. ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றணும், ஏன்னா அப்போ தான் லாஸ்ட் எண்ணெய் மேலே மிதக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஆயில் ஹீட் ஆனால் என்ன ஆட் பண்ண போகிறோம்? பட்டா, கிராம்பு, ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கல. ஸோ இதெல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா தூளாக்கி வச்சு. ஓகே, இந்தாங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா பேஸ்டாக்கி வச்சுருக்கோம். இந்தாங்க. அடுத்ததாக வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, உங்கள் ஹாபிஸ் எல்லாம் என்ன அக்கா? டிவி பார்க்கும், கொஞ்சம் புக்கு, பாட்டு கேட்கும், நல்லா பாட்டு கேட்கும். அப்போ பாட்டு பாடுவீங்களா? பாட்டு பாடாத கேட்கும். எங்களுக்காக ஒரு பாட்டு பாடலாமே நீங்கள்? ஐயோ. அடுத்தது தக்காளி போடணும். தக்காளி நல்லா கசக்கி போடணும். ஓகே, இது எதுக்காக நம்ம கசக்குறோம்? அந்த மாதிரி சீக்கிரமாக அது வதங்கும். ஓகே, அப்புறம் என்னென்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டால் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் சால்ட் எடுங்க. இந்தாங்க. நீங்கள் தஞ்சாவூர் எப்போ வந்தீங்க? 2 இயர்ஸ் ஆகி தஞ்சாவூரில் இருக்கு. அப்படிங்களா? மேரேஜ் பண்ணி வந்தேன். ஸோ தஞ்சாவூர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு, நல்லா அழகாக இருக்கு. ஸோ தமிழ் பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? வந்து கேரளாவில் வந்தால் ரொம்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு லாங்குவேஜ். நீங்கள் பேசுறதுலே தெரியுது, நல்லா அழகாக பேசுறீங்க தமிழ். கேப்சிகம் போடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்காக்கா பார்க்குறக்கே. இந்த சாஸ் எல்லாம் போட்டதுமா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு. ஓ, அடுத்தது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். வதங்கந்தோறும் டேஸ்ட் கூடிகிட்டே இருக்கும். ஓகே, மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள், காரம் பார்த்து ஒவ்வொருத்தரோட விருப்பம் அனுசரித்து போடலாம். ப்ரானும் போடலாம். இது கூட நம்ம ப்ரான் ஆட் பண்ணணும். ஸோ ப்ரான் வந்து க்ளீனாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பன்னீர் போடலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணி போட்டால் கொஞ்சம்
கூட நல்லா இருக்கும். ஓகே, இது நான் சும்மாவே போடுறேன். ஸோ டைரெக்டாக நம்ம டைரெக்டாக போடுறேன். இது பன்னீர் என்ன ஸ்பெஷாலிட்டி? இதில் எப்படி கொஞ்சம் எவ்வளோ டேஸ்ட் இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரானும் பன்னீரும் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி ஓகே இந்த ப்ரான்ஸில் போடுறேன். ஃப்ரை பண்ணி போட்டேன்னா நடுக்கு ஒரு சின்ன ஹோல் போட்டால் இந்த காரம் எல்லாம் பன்னீருக்குள்ளாரே இறங்கும். ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம போட்டிருக்கோம்ல, நம்ம டைரெக்டாக போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறதில்ல, அதனால பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து அந்த பன்னீருக்குள்ளே எல்லா மசாலும் ஆட் அப் ஆயிடும். ஸோ இது எவ்வளோ நேரம் வதக்கணும் நம்ம? அது அந்த பாகம் அனுசரிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் இதில் கொஞ்சம் வதங்கி தக்காளி எல்லாம் நல்லா வதங்க தெரியும்ல பார்க்கும்போது. ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இந்தாங்க. தண்ணி ஊற்றியதுக்கப்புறம் மூடி வைக்கணும். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் இது வந்து மூடி வைக்கணும் நம்ம? ஒரு 5 minutes மூடி வைக்கணும். ஓகே அக்கா, ரெடி ஆயிடுச்சா? ப்ரான் பன்னீர் எல்லாம் வெந்திருக்கும். நமக்கு இனி சால்ட்டு போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் போட்டு அது கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட்டு போட்டது. இது இப்போ ப்ரானிலும் பன்னீர்னாலும் சால்ட் வேணும்ல. ஆமாம், ஸோ அது கூட நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, நல்ல ஸ்மெல் வருது. நல்ல வாசனையாக இருக்குது அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கே. டொமேட்டோ சாஸ் இதுவும் ஒரு பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ளேவருக்காக அண்ட் டேஸ்ட்காக. ஓகே, இப்போ அடுத்ததுக்கா நெக்ஸ்ட்டு அஜினோமோட்டோ கொஞ்சம் போடணும். அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லை, அவ்வளோட விருப்பம் அனுசரித்து அஜினோமோட்டோ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டேஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக போடுறேன். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துச்சு. அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னீங்க எண்ணெய் வந்து நிறைய ஒரு லாஸ்ட்டு நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணோக்கா? அடுத்தது இந்த தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கல, அது போடணும். தேங்காய் முந்திரி பருப்பு நல்லா அரைச்சி வச்சு. இது தேங்காய் யூஸ் பண்ணாதவருக்கு இது யூஸ் பண்ணாமலே இந்த கிரேவி யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்காய் இது போடணும்னு அவசியமே கிடையாது. அதனால நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒன்று கொஞ்சம் இது பார்க்கணும். இது கேரளா டிஷ் ஆனதுனால நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து கேரளா டிஷ்னா எல்லாத்துக்கு தேங்காய் தானே மெயின். ஆமாம், தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலரே மாறிடுச்சு. ஒவ்வொருத்தரோட விருப்பம் அனுசரித்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வேணும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணலாம். அடுத்தது நம்மளோட கொஞ்சம் பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுவோம். கார்னிஷ் ஸோ கொத்தமல்லி கரெக்டா? ஆமாம், கொத்தமல்லி என்னங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக. கொஞ்சம் பன்னீர் கிரேவி எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் இந்த கொஞ்சம் பன்னீர் கிரேவி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யணும் ஒரு சின்ன ரீகேப். கொஞ்சம் பன்னீர் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது பொடி பண்ண பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளியை நல்லா நசுக்கி அதில் போடுங்க. கேப்சிகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் ப்ரானை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பன்னீரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சால்ட்டு, டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேங்காய் முந்திரி சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பன்னீர் கிரேவி ரெடி.